லேடிஸ் ஒர்க்கில் எல்லாரும் சின்சியராக இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு பிச்சு விடுவோம் பிச்சு. பரதேசி பரதேசி ஜானா நஹி, பரதேசி பரதேசி ஜானா ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியலையா? என்ன கோபி பாட்டு பாடுறதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஓ இதுல ஜோக் வேற. இந்த திறமைய தொழில காமிக்கணும். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்களே, ஏன்னா உங்களுக்கு அறிவே கிடையாதா? என்னடா ஓவரா திட்டுற? தம்பி நீ அண்ணனை திட்டலாமா? இந்த காக்கா பிடிக்கிறவெல்லாம் வேணாம். சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. நர்சிங் காலேஜ் ஹாஸ்டலுக்கு நைட்டிஸ் கேட்டிருந்தாங்கல்ல? எஸ் ஆஃப் கோர்ஸ், நான் தான் அனுப்பி வச்சேன். வாட்ஸ் ப்ராப்ளம்? ஆமா நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்க. அதனால உங்களை கேட்டுட்டு இருக்கேன். அவங்க என்ன நைட்டிஸ் கேட்டாங்க? கை வச்ச நைட்டிஸ் கேட்டாங்க. அதுல ஒரு 25 பீசஸ் கை இல்லாத நைட்டிஸ் மிக்ஸ் ஆகி போயிருக்கு. என்ன அனுப்பிச்சு வச்சீங்க? அந்த வார்டை என்னை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. வேக்கண்ட் எதுவுமே கேட்கறாங்க. இந்த நைட்டிஸை என்னால எப்படி போட்டுக்க முடியும் சொல்லுங்கிறாங்க. என்னது சொல்றது? என்ன கோபி, நாம நைட்டிஸ் அப்ளை தான் பண்ண முடியுமே தவிர அதை எப்படி போட்டுக்கிறதுன்னு சொல்லி காட்ட முடியும்? அண்ணனை வந்து வாச்சிருக்கீங்க. ஏன் எப்படி இருக்கீங்க? சுத்த அறிவிட்டு போயிருக்கீங்க. அதான் ஆறு எடுக்க ரோட்ல நாயா போய் அலைஞ்சிட்டு இருக்கா. நீங்க இங்க சொகுசா உட்காந்துக்கிட்டு இங்க வந்து நாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு இப்ப இதுக்கு காரணம் தெரிஞ்சாகணும். எப்படி இந்த தப்பு நடந்துச்சு? என்ன கோபி நீ என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்க? பார்சல் பண்றதுக்கு முன்னாடி நைட்டி அயன் பண்ணி மடிச்சு வச்சது நம்ம சிவராமன் தான். இவரா? ஆமா, உனக்கு நான் தான் கணக்கு தெரிவேன். அவன் அயன் பண்ணி மடிச்சு வச்சது அப்படியே பாலித்தீன் கவர் போட்டு வச்சது நான் தான். அயன் பண்ணதை பிரிச்சு பார்க்க சொல்றியா? இங்க வாங்க மாமா. என்ன மாப்ள? நர்சிங் காலேஜ் ஹாஸ்டலுக்கு நைட்டிஸ் கொடுத்தோம்ல, அது எல்லாத்தையும் நீங்க தான் அயன் பண்ணீங்க. ஆமா, நான் தான் அயன் பண்ணேன். அதுல கை இருக்கிறது கையில் அதுன்னு பார்த்து அயன் பண்ண மாட்டீங்களா? நீங்க கண்ணாப்புனா கொடுத்தது எல்லாத்தையும் அயன் பண்ணுவீங்க. இவர் கண்ணாப்புனா எல்லாத்தையும் பேக் பண்ணுவாரு. நான் மொத்தத்துல கம்பெனியை பேக் பண்ணிட்டு போக வேண்டியதான். மாப்ள எனக்கு எப்படி தெரியும் மாப்ள? நானே இந்த கார்மெண்ட்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நைட்டின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல கை வச்சது கை வைக்காதுன்னு எனக்கு எப்படி தெரியும் மாப்ள? இதுக்கு நான் குமார்ட்ட கேட்டேன் மாப்ள. மாப்ள இதை தேய்க்கணும். இது எல்லாமே நைட்டி தான்டா, கை சிக்கன் அம்படி தேய்ச்சிடறானா? நான் தேய்ச்சிட்டேன் மாப்ள. இவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு என்கிட்ட பேச்ச மாத்தி பேசுனீங்களா? நான் ஒன்றும் மாத்திரப்பா, இவன் தான் மாட்டி விடுறான். இந்த பார் கோபி, அவன் சொல்றதெல்லாம் போய் நம்பாத. யாரு தேவையில்லாம் பேசிட்டு இருக்காங்க? நீ சொன்னாலே என்ன தேய்க்க? இல்ல நான் எதுக்கு தேய்க்க? சும்மா பேசிட்டு நிறுத்துங்க. உங்களை கட்டிட்டு இப்படி தான் மாரடிக்க போறேன்னு தெரியல. இதான் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். நான் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி எப்பறம் முன்னேற்றிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு தப்பு பண்ணி கீழே இறக்கிட்டே இருக்கீங்க. எப்படி உருப்புறது? இனிமே ஏதாவது தப்பு நடக்கணும் பாத்துக்கிறேன். சாரி கோபி, சாரி. டேய், சமயம் பார்த்து என்ன போட்டு கொடுக்குறியா? பின்ன நீ மட்டும் என்ன சொல்லியா? நீ சொன்னாலே தானே தேய்ச்சி வச்சா, இல்ல நான் எதுக்கு தேய்க்கிறேன்? டேய், நான் சொன்னா உனக்கு காமன் சென்ஸ் வேணாமா? அங்க இருந்து 2 கலர், ஒன்னு ப்ளூ இன்னொன்னு பிரவுன். நீ ஏதாவது ஒரு கலர் எடுத்து அயன் பண்ண வேண்டியதானே? ப்ளூ தான் சிலி உள்ளது, நடுவுல பிரவுன் வந்து நான் கவனிக்கல. சரியான மனப்பையில இருக்கு நீ. மனப்பைய அதுங்க கையில எனக்கு அப்புறம் தெரியும். நீ சொல்ல வேண்டியதாண்டா, நீ சொன்னாலே தேய்ச்சா. நீ ஒழுங்கா வேலையை பார்க்க வேண்டியதாடா. அதோட பெருசா பேசுறோம், பேச்சு பேசுறோம். ஆட்டம் பண்ணிட்டு இருக்கான். போய் வீட்டுல போய் சோறாக்கி போறேன். சும்மா ஏன்டா பேசிட்டு இருக்காத? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? பின்னாடி கோபி டைம் போய் சொல்லி என்ன மாட்டி விட்டாங்க. இந்த முட்டா பையன் வேலைக்கு என் தம்பி என்ன திட்டு போறான். நீங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். அயன் பண்றதுக்கு முன்னாடி டெய்லர் கிட்ட கை இருக்கிற நைட்டி கை இல்லாத நைட்டின்னு பிரிச்சு கொடுக்க சொன்னா பிரிச்சு கொடுத்துருப்பாருல்ல? ஆமா, அது எனக்கு தோணலையே. சரி, நடந்தது நடந்து போச்சு. கோபி கிட்ட 2 பேரும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க. இப்பயே இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலையை பாருங்க. இங்க பாருங்க, கோபி வந்தாலும் வருவாரு. இப்பெல்லாம் கோபிக்கு கோவம் வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. போய் வேலையை பாருங்க, போங்க. அக்கா சொல்றது கரெக்டு தான். ஏதோ நடந்து போச்சு, இப்போ அதுக்காக என்ன செய்ய முடியும்? இப்போ இதை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? இங்க நான் வேலை பார்க்கறேன். நீங்க முதலாளியோட அண்ணன், நீங்க மச்சான், நீங்களும் முதலாளி மாதிரிதான். நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம் தலையாட்டிட்டு நிக்கிறீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி சொன்னீங்க, போங்க. டேய், கூடிய சீக்கிரம் அக்கா தனியா கார்மெண்ட்ஸ் வச்சிரும். எப்படி? இப்படிதான். இதுக்கு முன்னாடி இந்த போஸ் போய் இங்க இருந்து நம்ம நாட்டாம பண்ணிட்டு இருந்தான். இப்ப தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு இருக்கான். நம்ம இப்படிதான் மாப்ள, அடுத்தவனை புறணி பேசிட்டு புகஞ்சு திரிய வேண்டியதுதான். ஒண்ணு பண்ணலாம், நம்ம செருப்படுத்தி நாம அடிச்சுக்க வேண்டியதுதான். எவ்வளவு நேரம் அதைத்தானே செஞ்சுருந்தோம். ஓ மாப்பிள்ள போய் வேலையை பாரு. அம்மா, அத்தை காஃபி சாப்பிட்றீங்களா? இல்ல டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? எதுவுமே வேண்டாம். இல்ல அத்தை, பசியோட இருப்பீங்க. முதல்ல காஃபி கொண்டு வரேன். இனிமே எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுமா. தொந்தரவா? உங்களால எங்களுக்கு தொந்தரவா? என்னம்மா பேசுறீங்க? தயவுசெய்து இப்படி எல்லாம் பிரிச்சு பேசாதீங்கம்மா. நாங்கெல்லாம் நீங்க பெத்த புள்ளைங்க. அந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா ராசா உன் மனசுல? மறந்துருப்பா. எதுக்கு தேவையில்லாம தொல்லை தூக்கி தோல்ல சுமக்கிற? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? துடிச்சு போயிட்டமா.
வெறி பிடிச்ச மாதிரி இருந்தேன். இந்த வீடு வீடாவே இல்லம்மா. நீங்க இல்லாம ஒன்றும் நல்லா இல்லம்மா. ஆமா அத்தை, உங்க புள்ள நொறுங்கி போயிட்டாரு. நீங்க இல்லாம இவரால சாதாரணமாவே இருக்க முடியல. சரியா சாப்பிடாம தூங்காம நொந்து போயிட்டாரு. அண்ணன் பட்ட வேதனையும் கஷ்டத்தையும் நாங்க சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? நான் கூட தான் பதட்டப்பட்டேன், வருத்தப்பட்டேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி உன்னை எங்க போய் தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாத குழப்பத்துல தான் நாங்களும் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு நீங்க குற்றாலம் போன விவரம். அப்ப கூட அண்ணன் உடனே கிளம்பி போய் தேடலாம் தான் சொன்னாரு. நான் தான் தடுத்து நிறுத்தினேன். அதுவும் காரணத்தோட தான். நீங்க குற்றாலம் போற பஸ்ல போயிருக்கீங்கன்ற அளவுக்கு தான் தெரியுமே தவிர, நீங்க குற்றாலம் தான் போயிருக்கீங்களா இல்ல வழியில வேற ஏதாவது ஊர்ல இறங்கிட்டீங்களா ஒரு விவரமும் தெரியாது எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எங்கன்னு வந்து உங்களை நாங்க தேட முடியும்? அதனால நான் தான் அண்ணன் கிட்ட சொன்னேன், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படியும் அம்மா திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லி நான் தான் அண்ணனை நிறுத்தி வச்சேன். அதே மாதிரி நீங்களும் திரும்பி வந்துட்டீங்க. ஓஹோ, இப்போ நீ என்ன சொல்றேன்னு பாத்தியா? அதே மாதிரி திரும்பி வந்துட்டீங்கன்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு? மறுபடியும் போறதுக்கு எதுவும் வழி இல்லாம நாங்க இங்கே வந்து நின்னுட்டு இருக்கோம் நீ நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானே? என்னம்மா நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் சொன்னதோட அர்த்தமே அது இல்ல. டேய், நீ எந்த அர்த்தத்துல வேணாலும் பேசுடா. இனிமே அத பத்தி என்ன? நானும் நிர்மலாவும் இனிமே இந்த வீட்ல உங்க கூட இருக்க போறதுலன்னு முடிவாய் போச்சு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவுசெய்து இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. ஏமா ஏன் இப்படி சம்மந்தம் எல்லாம் பேசுற? யாரடா சம்மந்தம் இல்லாம பேசுறது? நீதான் சம்மந்தம் இல்லாத கழுதைங்களுக்கெல்லாம் போய் உபகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏண்டா, சொந்த தங்கச்சிக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணாம எவ்வளவு ஒருத்திக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஓடி ஆடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கியே. சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுரா. அவதான் உனக்கு மச்சினிச்சியாச்சே. புரியுதுரா, எனக்கு எல்லாம் புரியுது. இவளுக்கு வேலை வாங்கி கொடுக்காம அவளுக்கு ஏன் வேலை வாங்கி கொடுக்கறேன்னு தெரியுமா? இவ தங்கச்சி, அவ மச்சினிச்சி. சும்மா காத்தாதரா, பெருசா பேச வந்துட்டான். ஹலோ அக்கா, நான் லீலா பேசுறேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சுக்கா. அங்க செல்வம் இருக்காரா? ஹலோ செல்வம், நான் லீலா பேசுறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, ஏன் அக்கா எதுவுமே பேசாம உங்ககிட்ட போனை கொடுத்துட்டாங்க? நான் அப்புறமா பேசுறேன். யாருடா போன்ல? ஏன் உமுஞ்சு எப்படி ஆயிடுச்சு? இல்லம்மா. சொல்லுண்ண, போன்ல யாருன்னு டக்குன்னு சொல்லு. சொல்ல முடியலல? அப்போ உன் மனசுல ஒரு உறுத்தல் இருக்குல்ல? யாரடி போன்ல? நமக்கு வேண்டாத போனு, ஆனா அண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க போனு. அம்மா, அதான் வேண்டாத போன்னு சொல்லிட்டாளுமா. விட்டுருங்கம்மா. அம்மா தயவுசெய்து சொல்லுங்கம்மா, எங்கம்மா போனீங்க? இப்ப சொன்னீங்களே இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு, அதுக்கு என்னம்மா அர்த்தம் சொல்லுங்கம்மா. சொல்றேன்ப்பா, சொல்றேன். இதை நான் உங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும். நான் பெத்த மூத்த மகன், பெத்தவளுக்கு தெரியாம பொய் சொல்லிட்டு பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஜோடி போட்டுக்கிட்டு மச்சினிச்சி வீட்டுக்கு போயிட்டு வரான். என் 2வது புள்ள தங்கச்சி எப்படி வேணாலும் போகட்டும், மச்சினிச்சியை தூக்கி மனையில உட்கார வைக்கணும்னு வேலை வாங்கி கொடுக்கறான். இப்படி நான் பெத்த 2 ஆம்பளை பிள்ளைங்களையும் சம்பந்தக்கார வீட்டுக்கு தத்து கொடுத்துட்டு நிக்கிறேனேப்பா. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, நிச்சயமா ஒரு நாள் நான் தனியா நடுரோட்ல தானே போய் நிக்கணும். அதனாலதான் ஆண்டவனா பார்த்து எங்களுக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கான். என் மகளுக்கு குற்றாலத்துல நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அது விஷயமா தான் போயிட்டு வந்தோம். எங்க துணிமணிகளையும் கொஞ்சம் சாமான்சட்டுங்களையும் எடுத்துக்கிட்டு நாங்க குற்றாலத்துல போய் நிம்மதியா இருக்க போறோம். நீங்க இங்க சந்தோஷமா இருங்கப்பா. அம்மா என்னம்மா இது? நீங்க எதுக்காகம்மா போனோம்? அம்மா தயவுசெய்து போகாதீங்கம்மா. இந்த நிர்மலா நீ. டேய், உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் தகவல் சொன்னதே பெரிய விஷயம்டா. போடா. அம்மா அம்மா தயவுசெய்து போகாதீங்கம்மா. அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அம்மா 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 தயவுசெய்து சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. அம்மா நிர்மலா நிர்மலா
லீலா மாமா மாமா ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படியா? எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம்மா. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் உன் முகத்துல சிரிப்பும் சந்தோஷத்தையும் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் வேலை வேற கிடைச்சிருச்சு. இல்லை, வேலைன்னு தேடிக்கிட்டு இருந்தோம், வேலை கிடைச்சிருச்சு. இப்போதான் எனக்கு நிஜமாவே வைத்த பசியுது. எதுக்கு மாமா? மற்ற வீடுங்க மாதிரி நம்ம வீடு இல்லையம்மா. குழந்தைங்க, புருஷன்னு. மாமா நீங்க அதை பத்திலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் பக்கத்து வீட்டுல வேலைக்கு ஆள் சொல்லியிருந்தேன்ல, வேலைக்கு ஆள் கிடைச்சாச்சு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துப்பாங்க. அப்புறம் நான் வந்துருவேன், நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த வேலை கிடைச்ச விஷயத்த செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? நான் செல்வத்துக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். அவர் குரலே ஒரு மாதிரியா இருந்தது. நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி டக்குன்னு போனை வச்சுட்டாரு. ஒருவேளை ராஜத்தையும் நிர்மலாவும் வந்துட்டாங்களோ என்னமோ. அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, செல்வம் அப்புறமா ஃபோன் பண்ண சொன்னாப்ல? ஆமா மாமா, ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, செல்வம் ஃபோன் பண்ணும்போது ரவி இங்க இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். மாமா செல்வம் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவர், அதனால பார்த்து தான் பண்ணுவாரு. அந்த வீட்டில் ஒரு பொம்பளை ரவி, நம்ம வீட்டில் ஒரு ஆம்பளை ராஜம். என்னமோ பல விதத்தில் எனக்கு குழப்பமாதமா இருக்கு. நாளைக்கு நீ வேலை கிளம்புற நேரம் பார்த்து இந்த வீட்டில் என்ன சூறாவளி அடிக்குமோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்குமா. ஆமா, நீ ரவிக்கிட்ட எப்படிமா சொல்ல போற? மாமா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அவர் வீட்டுக்கு வந்த உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு முகத்துக்கு நேரா எனக்கு வேலை கிடைச்சிச்சுங்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லத்தான் போறேன். அவரோட சின்ன சின்ன அசைவுகளை கூட ஏன் செய்றாரு, எதுக்கு செய்றாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா என்னோட சின்ன அசைவை கூட அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுவரைக்கும் இருந்த லீலா வேற, இனிமே இருக்க போற லீலா வேற. இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் அவரை எதிர்பார்த்த லீலாவா இருந்த, இனிமே நானும் சம்பாதிக்க போறேன், என் சொந்த கால்ல நிக்க போறேன். எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்ன அறியாமலே எனக்குள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்துச்சு மாமா. நீங்க வேணா பாருங்களேன், அவர் வர போறாரு, நான் சொல்லத்தான் போறேன். ஒரு பெரிய கூத்தே நடக்கத்தான் போகுது. வேண்டாம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. நிர்மலா, நீயாவது சொல்லுமா. அம்மா, சாதாரணமா ஆரம்பிச்ச பிரச்சனைக்கு இவ்வளவு தூரத்துக்கு முடிவு எடுக்கணுமாமா? இப்போ வீட்டை விட்டு போற அளவுக்கு என்னமா நடந்துச்சு சொல்லுங்கம்மா. டேய், எங்களை வேலை செய்ய விடுறியா? நீ அப்படி ஓரமா போய் நின்னு புலம்பு போ. நிர்மலா, அம்மா கோவத்துல இருக்காங்க, நீயாவது யோசிம்மா, சொல்லுமா. ஏன் நிர்மலா, நீ கோச்சிட்டு போகும்போது நான் எவ்வளவு தூரத்துக்கு வந்து பேசியிருக்கேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? அட போன, நான் கோச்சிட்டு போனதே நீ மறந்துட்ட மாதிரிலாம் நடந்துக்கிட்ட. அம்மா வேண்டாம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா. டேய், அரைஞ்சிருவேன், போட அந்த பக்கம். என்னடா என்னடா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? யாராவது எடுத்து சொல்ல வேண்டாம்? யாரை சொல்ல சொல்றீங்க? உங்க பேச்சு அவங்க கிட்ட எடுபடல, நானும் அண்ணியோ பேசி எடுபட போகுது. விடுங்க. விடுங்கன்னா என்னடா அர்த்தம்? போகட்டும்னு அர்த்தம். என்னடா பேசுற? அண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கேட்குறீங்களா? நிர்மலோட இடத்துல இருந்து பார்த்தா அவ செய்யறதுல ஓரளவுக்கு சரின்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்டா ஏன்டா எல்லாருமா சேர்ந்து என்ன பாடாப்படுத்துறீங்க? அப்படி இல்லைண்ணே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம கேளுங்க. நீங்க இவ்வளவு தூரம் போய் பேசியாச்சு, நிர்மலா மனசுல ஒரு கீறல் விழுந்திருக்கு. அது சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது உடனடியா பேசி சரி பண்ற விஷயம் இல்ல. அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க போக்குல அவங்கள விட்டு பிடிப்போமே. அதுக்காக நம்ம 2 பேர் இருக்கும்போது அகதி மாதிரி அவங்க நல்லவா இருக்கும், அப்புறம் நம்ம 2 பேர் இருந்து என்னடா பிரயோஜனம்? சரிண்ணே, உங்க வாதத்துக்கே வருவோம். இப்ப நீங்க அவங்கள பேசி கெஞ்சி கூத்தாடி வீட்டை விட்டு வெளியில போகாம இங்கேயே நிறுத்துறீங்கன்னு வச்சுக்குவோம். அதனால அவங்க மனசுல நம்ம மேல உள்ள கோபம் குறையவோ மறையவோ போறதில்ல. இன்னும் 1 வாரமோ 10 நாளோ கழிச்சு மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை வெடிக்கும். அப்ப மறுபடியும் இதே மாதிரி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படிதானே நிர்மலா ஒரு தடவை வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போன போது போய் கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப என்னாச்சு? மறுபடியும் அதே கதை தான் நடக்குது. அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு நிர்மலாவை அவ போக்குல சுயமா தனியா நிக்க விடுங்க. நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசு மாறும். அப்படி மனசு மாறினதுக்கு அப்புறம் நம்ம போய் கூப்பிட்டுக்கிட்டு வருவோம். என்னண்ணே, சரிதானே? சரியோ தப்போ, இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது நீ சொல்றதுதான் நடக்கும் போல இருக்கு. செல்வம், தனியா எப்படி போக விடுறது? அங்க ஒவ்வொன்றுத்துக்கும் துணை இல்லாம சிரமப்படுவாங்களே.
செல்வம், எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் எடுத்துரு. நான் போய் ஒரு வீட்டை பார்த்து உங்களை செட்டில் பண்ணிட்டு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன். அம்மா நிர்மலா, இதுக்காவது சரின்னு சொல்லுங்க. நான் உங்க கூட வந்துட்டு உங்களை செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். பரவாயில்லையே, பெத்தோ மேல இந்த அளவுக்காவது பாசம் வச்சிருக்கியே. ஆம்பளைங்க இல்லாம பொம்பளைங்க தனியா இருக்காங்க அப்படின்னு யாரு நினைச்சிடக்கூடாது பாரு. அதுக்காவது வரட்டும்மா. பெத்த கடனுக்கு அதையாவது வந்து செய்யப்பா. செல்வம், நீ டிராவல்ஸ் போயிட்டு எனக்கு ஒரு டிக்கெட் சேர்த்து போட்டுரு. அப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வண்டி சொல்லிடு. அப்படியே கடைக்கு போயிட்டு பணம் இருக்கா எடுத்துட்டு வா.